வணக்கம். ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? அவருக்கு ஒரு வேலையே இல்லையா? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனையும் புதுசு புதுசா கிளம்பி வருது? இப்பதாங்க ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன். மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ரெடியாகி கரெக்ட்டா காத்திருக்கு. என்ன பண்ணுதே தெரியலங்க. ஒரு கடன் அடைச்சுட்டு இப்போ தான் வெளியே வரேன். மறுபடியும் ஒரு பணம் தேவை. என்னடான்ட்டு இந்த பண தேவை சரி பண்ணலான்னு இன்னொரு பிளான் பண்ணா அதுக்கு ஒரு பிரச்சனை. பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஒரு கட்டத்துக்கு மேல நிம்மதியே இல்லாம போயிடுது. நண்பர்களும் என்ன ஏமாத்துறாங்க. சொந்தக்காரங்களும் ஏமாத்துறாங்க. யார நம்புறதுன்னே எனக்கு தெரியல. ஒரு துக்கமாவே இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரு கம்ஃபர்ட் பண்ணதுக்கு யாரும் கிடையாது. உதவி செய்யணும் கூட பரவாயில்ல. ரொம்ப குத்தி காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஒரு பையன் தன் வீட்டில மீன் வளர்க்கறதுக்காக இந்த கோல்டு ஃபிஷ்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த கோல்டு ஃபிஷ் ஃபைட்டரு, அப்புறமா பிளாக் இதில் நிறைய சொல்லுவாங்க பேரெல்லாம். ஸோ அந்த ஃபிஷ்ஷெலாம் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறான். அந்த கடையில் ஒரு தொட்டி வாங்குறான். நிறைய ஃபிஷ் அதில் போட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்கான். வந்துட்டு இருக்கும்போது ஒரு மீன் மார்க்கெட் வழியாக போகும்போது சின்ன மீன் துடிச்சிட்டு இருக்கு. அதாவது சாப்பிடக்கூடிய மீன். ஸோ அந்த மீன் துடிச்சிட்டு இருக்கும். கீழே அந்த வித்துட்ருக்காங்க இல்லையா, அப்போ அந்த வலையிலேருந்து விழுந்து கீழே துடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையன் எடுத்து அந்த இவனோட தொட்டியில் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். நாள் பட பார்த்தீங்கன்னா அந்த மீன் நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. எப்படி இந்த கோல்டு ஃபிஷ்லாம் வளர்க்குறாங்களோ அதே போல் அது ஓடுத்து வறுத்து தட்டினா பயப்படுத்து, அப்புறமா அது கூட சாப்பாடு போட்டால் சாப்பிடுத்து, அதோடைய சுபாவே மாறிடுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய தொட்டியில் வளர்க்கக்கூடிய மீனாகவே அது மாறிடுச்சு. இந்த பார்த்துட்டு இருந்தவங்க அப்பா சொன்னார், ஒன்று இந்த மீனை சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணணும், இல்லைன்னா அதோடைய கடல்லே போய் விட்டுடணும்ப்பா. இது போல் அதுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா சுபாவத்தை மாற்றுறது ரொம்ப பெரிய தப்பு. அதோட வாழ்க்கை பெருசு. அதோட அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய மீனை கொண்டு போயிட்டு வச்சுன்னா, அது என்ன ஆகுனா தன்னுடைய பலத்தை பற்றி அது தெரியாமல் இங்கேயே இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிவிடும். அதுமாதிரி பண்ணக்கூடாது. கொண்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட கொடுத்து கடலில் விட்டாப்புலையா. கடலில் விடும்போது அந்த மீன் ஃபஸ்ட்டு அந்த கடலில் பார்க்கும்போது பயந்துச்சு. ஐயோ, நம்ம யாரும் சாப்பிட்ருவாங்களோ, இதுக்குமே சேஃபாக இருந்தோம், நேரத்துக்கு சாப்பாடு கிடச்சிச்சு, ஜாலியாக விளையாடி இருந்தோம், இவ்வளோ பெரிய கடலில் விட்டாரு, என்ன பண்ணுது தெரியலேன்னு பயந்துட்டு இருந்துச்சான். நாள் பட பழக பழக சில அடிகள், சில வலிகள், பசிக்கு அங்கே இங்கே அலையிறது எல்லாமே பார்க்க ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் இவ்வளோ பெரிய சமூகத்தை எனக்கு கொடுத்துருக்காரா? ஏன்னா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுலாம் இல்லை, நமக்கு தேவைன்னா அவர் சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணால் போகலாம், ஒரு சுதந்திரம் அவனுக்கு கிடச்சிருந்து. அப்போ தான் அவனுக்கு உணர ஆரம்பிச்சிச்சேன். எதுக்கு இது நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, கடவுள் சில நேரத்தில் நமக்கு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து அப்படியே கூட்டு ஒரு காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு கூட்டு ஒரு மலையில் விட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு கூட்டு கடலில் விட்ட மாதிரி இருக்கும். யாருமே இருக்க மாட்டாங்க. எந்த உதவியும் நமக்கு வராது. நமக்கு என்னடா அது இப்படி ஆயிடுச்சே, நமக்கு ஒரு அப்பா அம்மா கூட இந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணாமல் போயிட்டாங்களே, ஒரு பெரிய கடலில் மாட்டிக்கிட்டேனே, கடன் பிரச்சனை மாட்டிட்டேனே, நைட்டெல்லாம் தூங்க முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த கடல் இந்த சூழ்நிலை தராருன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டியில் இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு கடல் மீன். கடல் மீனுக்கும் தொட்டி மீனுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. கடல் மீன் எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாத்துலேயும் போராடும். அது குணமே போராடுற குணம் தான். ஆனால் தொட்டியில் இருக்கிற மீன் அப்படி கிடையாது. 2 தட்டு தட்டுனா முடிஞ்சு போச்சு. சும்மா அது அப்படி ஆட்டினாவே கலங்கிடும் எல்லாம். ஏன்னா அது சேஃப் ஜோன். அது வளர்க்கறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பார்வைக்கு மட்டும்தான் அது மீனாக இருக்குமே தவிர கடல் மீன் போல் வரவே வராது. உங்களுடைய உண்மையான பலன் உங்ககிட்ட என்ன இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரிந்த காட்டிலும் கடவுளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த சூழ்நிலை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியை பார்த்து பயப்பட தேவையில்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ பயப்பட தேவையில்லை. நாளைக்கு லோன் கட்டலைன்னா இந்த பிரச்சனை வந்துடுமே, நாளைக்கு அந்த பிரச்சனை வந்துடுமே, எனக்கு என்ன ஆகுமோ, என் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுமோ, இந்த பயமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதை செய்கிறவர் கடவுள் தான். உங்களுக்காக கடவுள் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு வராருன்னா அது காரணம் இல்லாமல் கொண்டு வர மாட்டார். அதனால் அதை பற்றி பயப்படாதீங்க. ஒரு மாற்றம் உங்களுக்கு தேவைன்னு அவர் முடிவு பண்ணதுனால தான் இந்த பிரச்சனையை நமக்கு கொண்டு வந்திருக்காருன்றது நீங்கள் உணர வேண்டும். ஒரு கோழி பண்ணையில் பாய்லர் கோழியும் சண்டை கோழிகளும் வளர்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு பாய்லர் கோழி மட்டும் இந்த சண்டை கோழிகளெல்லாம் கவனிக்குது. சண்டை கோழிகள் இந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அதில் போட்டிலாம் வைக்கிறாங்க இல்லையா, போட்டியில் இருக்கும்போது வின் பண்ணுற கோழிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் செயின் போடுறாங்க, நல்லா துணி போடுறாங்க, பொன்னாடை போத்துறாங்க, பயங்கரமாக அதை கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் இந்த பாய்லர் கோழி இவங்களோட ஆளுங்களை பார்க்கும்போது நாளுக்கு நாள் ஒருத்தராக காணாமல் போயிட்டே இருக்கிறாங்க, வெட்டி சாப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த பாய்லர் கோழி பார்த்துச்சு, நம்மளை மட்டும் சாப்பிட்றாங்க, ஏன் இந்த சண்டை கோழியை சாப்பிட மாட்டுறாங்க? ஸோ அப்போ கவனிக்கும் போது ஒரே விஷயம் தான் தெரிஞ்சிச்சு, நமக்கு போடுற தீனி நம்ம உயிர் வாழறதுக்காக போடல, நம்மளை சாப்பிட்றதுக்காக தான் இவ்வளோ தீனி போடுறாங்க. ஏன்னா 4-5 தடவை சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. இங்கே கோழிங்களுக்கும் எப்போ போட்டாலும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். குண்டானு போய் கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் என்ன பண்ணுச்சு, நமக்கு அந்த கோழி போலவே
மக்களுக்கு ஒரு கௌரவம் வேணும்னா நம்ம கம்மியாக சாப்பிட்ணும், அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் மாற்றணுன்ட்டு டோட்டலாக தன்னை மாற்றிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு வெயிட்டும் கம்மியான பிறகு நம்ம இப்படியே இருக்க முடியாது, அடுத்த ஸ்டெப்பு போகணும். ஒரு சண்டையாவது போட்டால் தான் நம்ம வந்து அவனோட நம்ம எவ்வளோ பலன் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும்ன்ட்டு சண்டைக்கும் போகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற போய் சண்டைக்கு போக அந்த சண்டை கோழிக்கும் பாய்லர் கோழிக்கும் பெரிய சண்டை நடந்துச்சு. செம்ம அடி வாங்குது இந்த பாய்லர் கோழி. ஏன்னா இதுக்கும் ப்ராக்டிஸ்லாம் எதுவும் இல்லை. அந்த அடி வாங்கினாலும் அது எழுந்து நின்று சமாளித்து நிற்கிறத பார்த்துட்டு இருந்த அந்த ஓனர் பார்த்துட்டாரு. ஆஹா, இந்த கோழிக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுதுன்ட்டு அந்த கோழி மட்டும் எடுத்து தனியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாளுக்கு நாள் அது வளர வளர அந்த பாய்லர் கோழி அதோடைய எண்ணமே இல்லாமல் மாறிட்டு டோட்டலாக சண்டை கோழியாக மாறிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது எதை விரும்பிச்சோ அதே போல் ஒரு போட்டியில் வின் பண்ணுச்சு. அது எதிர்பார்த்த அனைத்து விதமான பொருட்களும் கிடச்சிச்சு. நிறைய பேர் நம்மளை சூழ்ந்திருக்கவங்க மக்களை பார்த்து அப்படியே வாழ்ந்தால் போதும், காலையில் இப்போ வந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலைக்கு போகணும், அவங்க கொடுக்குற சம்பளத்தை வாங்கணும், பசங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், அது கொஞ்சம் கடனை வாங்கணும், கைமாத்தா கடன் வாங்கணும், அந்த கடனை எங்கே கொடுக்கணும், சீட்டு பிடிக்கணும், இதே ஒரு மென்டாலிட்டியிலே வாழக்கூடிய பாய்லர் கோழிகளாக நம்மளாம் இருக்கோம். ஸோ நானும் தான் சேர்த்துக்கிறேன், நானும் ஒரு பாய்லர் கோழியாக இருந்திருக்கேன். ஸோ இது போல் என்ன ஆகுனா ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் என்ன, இந்த கடன் நம்மளை சாப்பிட்டுட்டு இருக்குது, இந்த கிரெடிட் கார்டு நம்மளை சாப்பிட்டுட்டு இருக்கு, நம்மளுக்கு வரக்கூடிய இந்த வட்டி எல்லாம் நம்மளை சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, நம்ம பாருன்னு சாப்பிட்டே இருக்கிறோம், ஆனால் நம்மளே ஏதோ ஒன்று சாப்பிட்டுனுக்குது. ஸோ இதுலேருந்து வெளியே வரணும்னா நம்ம எதை பார்த்து வரணும்னா அதை போல் நம்ம மாறணும். சில விஷயங்களில் ப்ராக்டிக்கலி மற்றவங்களை பார்த்து நல்லா வளர்ந்தவங்க, நம்மளை எந்த கடன் இல்லாமல் வாழறாங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஒரு நோக்கமாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்காக இந்த கோழி என்னென்ன பண்ணுதோ அதே போல் நம்மளை மாற்றிக்கணும். ஸோ இதை மாற்றிக்கிறது சாதாரணமாக நடக்காது. கடவுள் இது போல் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஏன்பா இதெல்லாம் பண்ணாதப்பா சொல்லுவார், கேட்டிருக்க மாட்டோம். அதனால் இல்லை நீ இங்கே இருந்தால் செட் ஆக மாட்டோம்னுட்டு ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு வராரு. இந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது தான் உண்மையாகவே நம்ம சூழ்ந்துக்கிறோம், எவனா இந்த பிரச்சனையில் நமக்கு இருக்கிறான், ஹெல்ப் பண்ணுறான்னு தெரிஞ்ச பிறகு அப்புறமா தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஆஹா நம்ம இவ்வளோ பிரச்சனை இருக்கிறோமா, இதுமே இருக்கக்கூடாதுன்ட்டு அப்புறமா யோசிப்போம். தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப போராடிட்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன், அவருடைய வாழ்க்கையை கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பிறந்ததுலேருந்து வளர்ந்தது வரைக்குமே நிறைய நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் மட்டுமே அனுபவிச்சிருந்த ஒரு மனுஷன். அவர் செய்யாத வேலையே கிடையாது. சாக்கல்ற அள்ளத்துலேருந்து குப்பை பொறுக்கிறதுலேருந்து இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பெட்ரோல் போடுறதுலேருந்து எல்லா கஷ்டமும் அனுபவித்த ஒரு மனுஷன். ஒய்ஃபும் சரியாக அவரை கவனிக்கல, அவங்க குடும்பத்தாரும் அவரை சரியாக கவனிக்கல, அவருக்குன்னு ஒரு தொழில் முழுசாக அமையலை. அவர் எவ்வளோ தொழில் ட்ரை பண்ணுறாரு, எதுலேயும் சக்ஸஸ் ஆகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே 60 வயசு ஆயிடுச்சு. 60 வயசு ஆன பிறகும் அவருக்கு வந்து பென்ஷனே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. பென்ஷன் ஒரு $105 அவருக்கு பென்ஷன். இந்த பென்ஷன் பைசா வச்சு தான் ஒரு தொழிலை தொடங்குறாரு. 1009 தடவை அவர் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த ட்ரையில் பார்த்தீங்கன்னா 1010வது தடவை தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகுது. யாரை பற்றி சொல்லிகிட்ருக்கேன்? KFC நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, கெண்டக்கி ஃப்ரைடு சிக்கன். ஸோ அந்த KFC ஓனரை பற்றி தான் சொல்கிறேன். எப்போவுமே அவருக்கு வெற்றி அவ்வளோ சீக்கிரமாக அமைஞ்சதே கிடையாது. அவருக்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் அந்த 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் சாதித்த விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டார். 9 வருஷத்தில் 600 பிரான்ச்சு, 9 வருஷத்துலேயே அவ்வளோ பிரான்ச் அவர் உருவாக்குனார். ஸோ இந்த ஃப்ரைடு சிக்கனை வந்து அவங்க அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுத்த டிஷ்ஷு தான் அவருக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு உதவி செஞ்சிச்சு. அந்த டிஷ்ஷு எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விற்க பார்த்தாரு, எங்கேயும் அவருக்கு விற்பனை ஆகலை, யாரும் சேர்த்துக்கல. அப்புறமா இந்த ஹோட்டல்லாம் வச்சு நடத்துவாங்களே, அங்கே ஒரு சின்ன ஸ்டால் போட்டுக்கிறேங்கன்னு கேட்குறாரு, அதுக்கும் யாரும் உதவி செய்யலை. அதுபோல் ஒரு 109 ஸ்டாலில் ட்ரை பண்ணி பார்க்குற, ஒவ்வொரு ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்க்குறாரு, கிடைக்கல. 110 அளவு யாரோ ஒருத்தர் விட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவருக்கு லக் அடித்த மாதிரி அந்த ரெசிபி ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய லெவலில் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் சொல்லக்கூடுவாங்க இல்லையா, அதுலேயே 2வது இடத்துல இருக்கக்கூடியவர் இவர் தான். முதல்ல இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் கடல் மீனாக இருக்கிறீங்கன்னா கடலில் நீந்தி வெளியே வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கு வெளியே வர முடியுமே தவிர, இன்னும் இந்த கோல்டு ஃபிஷ்ஷு கலர் மீன் மேலே கூட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு பார்வை பொருளாக தான் இருப்பீங்க தவிர அந்த பிரச்சனை வெளியே வர மாட்டீங்க. அதனால் இது உங்களுக்கு கொடுத்தது காரணம் கண்டிப்பாக இதில் வெளியே வரதுக்கான வழி வச்சுருப்பார். ஒரு பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் கடவுளுக்கு தந்திருக்க மாட்டார். அதனால் நம்பிக்கையாக இருங்க. இந்த சூழ்நிலையும் மாறும். இந்த சூழ்நிலை உங்கள் வருங்காலத்தில் கடவுள் நமக்காக செய்வார். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் இப்போ வெளியே வந்தேன்ட்டு மற்றவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலை டோட்டலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்காக கடவுள் வேலை செய்கிறார். நம்பிக்கையோடு இருங்க. மற்றொரு வீடியோ மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.